இன்றைக்கு கரூர்ல நடந்த சம்பவம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் தனக்குத்தானே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். சரி, அங்க வந்து மொத்தம் ஒரு மோர் தென் 100 ட்ரோன் கேமராஸ் பறந்து கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர்களதே ஒரு 60 கேமரா இருக்குது, போலீஸ் ஒரு 40 கேமரா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இது கரெக்டா நம்பர்ஸ்ல எனக்கு ஐ அம் நாட் சோ ஷூர் அபௌட் இட். அதிகமா இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். அது இல்லாம பத்திரிகையாளர்கள் எல்லா பக்கமும் இருந்து கேமராவை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி அங்கே கூடியிருந்த மக்கள் 30,000 40,000 50,000 20,000 10,000 எல்லார் கையிலும் ஒரு கேமரா இருக்கின்றது. எல்லார் கையிலும் ஒரு மொபைல் போன் மூலம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பத்திரிகையாளனும் ஒவ்வொருவரும் ஒரு வீடியோ கேமரா மேனாக தான் வாழ்கிறார்கள். இப்பொழுது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு அரசு மீது அபாண்டமாக எந்த அரசாக, அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் ஒரு பழியை சுமத்தும் போது யூ நீட் ஹார்ட் எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப். வீடியோ ப்ரூஃப் வேணும், பிசிக்கல் விட்னஸ் ஐ விட்னஸ் வேணும், வேற ப்ரூஃப் போட்டோஸ் வேணும், எவிடன்சஸ் வேணும். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசுவதற்கு விஜயை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல. அவர் பேசிய வீடியோ மிகவும் இம்மெச்சூர்ட், சைல்டிஷ் தனமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சினிமாவில் ஒரு ஹீரோ டயலாக் மாதிரி பேசுறாரு. ஒரு முதலமைச்சரை பார்த்து என்னை வேண்டாலும் எது வேணா செய்யுங்கள், நான் இங்கே தான் இருக்கிறேன். வீரவசனம் பேசுவதற்கு நேரம் இது கிடையாது. You have to admit your mistake. Who is responsible? Who is to be held accountable? யார் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள்? யார் இந்த 41 உயிர்கள் இந்த நடந்த சம்பவத்திற்கு பதில் சொல்வார்கள் என்ற கேள்விக்குரிய அந்த விஜய் முன்னாடி இருக்கும்போது அதை அப்படியே கன்வீனியன்ட்டா அதை விட்டு தன்னை ஏதோ ஒரு தியாகி போல, தன்னை வந்து ஒரு கடவுளின் அவதாரம் போல, மேலிருந்து கடவுள் வந்து ஒரு நேரடியாக கடவுளின் பிள்ளை இவர் தான் சொல்ற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவது, இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது.